இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமடைஞ்சுக்கிட்டு வர்ற இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் படைகளை குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படை குவிப்பு ஈரானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் இந்த ஒரு போர்ல நேரடியாக தலையிட வாய்ப்பு இருக்குதா, அவங்க ஈரானுக்கு எதிராக என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே ஈரான் அரசாங்கத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா வீழ்த்தர முடியுமா அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்ல பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்க அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா நேரடியா தலையிட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா G7 கூட்டத்திலிருந்து பாதியிலேயே திரும்பி வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி போயிருந்தாரு. அப்ப எதுக்காகப்பா போறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, நான் இந்த மாதிரி போற நிறுத்துறதுக்கெல்லாம் போகல, ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, அதுக்காக தான் நான் இப்ப திரும்ப அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா ஈரான்ல ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தா. அப்படி அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ட்ரம்ப் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான ட்வீட்ஸ் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறார். சோ முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கம் அவங்க அன்கண்டிஷனலா சரண்டர் ஆயிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா காமினி எங்க பங்கர்ல ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ காமினியை எலிமினேட் பண்ணுறதும் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஸோ ஈரான் அரசாங்கமாகவே சரண்டர் ஆகிட்டாங்கன்னா இந்த சுச்சுவேஷனை நம்ம முடிச்சுக்கலாம். இனிமேல் இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று ஈரான் சரண்டர் ஆகணும், இல்லைன்னா அவங்க வீழ்த்தப்படணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதே சமயம் அமெரிக்க அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூடவே ஆல்ரெடி அங்கே ஏர்கிராஃப்ட் கேரியர், வார்ஷிப், இந்த மாதிரி பல விஷயங்களும் அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவால் வந்து குவிக்கப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நான் போருக்கு தயார், ரெடியா இரு, எதுக்கு வேணாலும் ரெடியா இரு அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே ஈரானுக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷரை கிரியேட் பண்றதுக்கான டாக்டிக்ஸ் தாங்க. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். உண்மையிலேயுமே அமெரிக்காவால் ஈரானை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் பேஸ்டு வாரா நடக்கலங்க, கம்ப்ளீட்டாவே ஒரு ஏரியல் வார்ஃபேர் அப்படிங்கறதா நடந்துகிட்டு இருக்குது. சோ இந்த ஒரு ஏரியல் வார்ஃபேர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தங்களுக்கு அந்த ஏரியல் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் நாங்க பெரிய அளவுக்கு அழிச்சிட்டோம், இப்போ எங்கள் நாட்டினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், மிசைல்ஸ் ஆகட்டும், பெருசாக ஈரானுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லாமல் ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வருது. நாங்கள் அந்த ஏரியல் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறத ஈரானில் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்பா இஸ்ரேல் அரசாங்கம் அவங்க நாட்டு சார்பாக என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மையாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல தாங்க ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் தான் உண்மையிலுமே இஸ்ரேலுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைச்சிருச்சோ அப்படின்ற மாதிரி வந்து நம்மளையும் நினைக்க வைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து பல முறை இஸ்ரேல் நாட்டினுடைய போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளே போயிட்டு வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு முறை கூட ஈரானோட ஜெட்ஸு டேக் ஆஃப் கூட பண்ணல. சும்மா ஒரு ட்ரை கூட இஸ்ரேல் கிட்ட கூட வந்து எந்த ஒரு ஜெட்ஸுமே வந்து போகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு உள்ள பூந்து இந்த மாதிரி ஜெட்ஸை பெரிய அளவுக்கு பயன்படுத்தும் பொழுது மற்றொரு நாடு அதை பண்ணலைன்னா ரெண்டு காரணம் தாங்க இருக்க முடியும். ஒன்று, தன்னுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் மேலே ஈரானுக்கு நம்பிக்கை இல்லாதது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் ரொம்ப வலிமையாக இருக்குது, உள்ளே போனால் நம்மளோட ஜெட்ஸ் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் இஸ்ரேல் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தும் பொழுதும் ஈரான் அரசாங்கம் சுத்தமாக எதையுமே பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், ஈரான் அரசாங்கம் மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. மிசைல்ஸுக்கும் ஏரியல் சுப்பீரியாரிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஏன்னா மிசைல்னு நினச்சா 10 மிசைலில் 5 மிசைல் அடி வாங்கும், 5 மிசைல் விழுகும். இது சாதாரண ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய ஏர் டிஃபென்ஸ் வச்சிருந்தாலும் 1-2 மிசைல் உள்ள விழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் ஏரியல் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது அவர்களுடைய ஜெட்டு மற்றும் ட்ரோன்கள் எவ்வளவு ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியே வர முடியுது அப்படிங்கிறதாங்க இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயமே போதும் இஸ்ரேலுக்கு ஓரளவுக்காச்சும், அவங்க சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஏதோ வாட்சும் ஏரியல் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது ஈரான் கிட்ட கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று வரும்.
வெறுமன ஏரியல் சுப்பீரியாரிட்டி இருந்துட்டா போதுமா ஈரானை வீழ்த்திட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதாங்க முடியாது. ஆக்சுவலா ட்ரெடிஷ்னலா ஒரு நாட்டை வீழ்த்தணும் அப்படின்னா 2 வழிதாங்க இருக்குது. ஸோ முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ்டு வார் ஒன்று நடத்தணும். ஸோ இஸ்ரேலினுடைய படைகள் ஈரானுக்குள்ள போயிட்டு ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தணும். ஸோ இப்போ எப்படி காசாவுக்குள்ள போயிட்டு ஒரு வார் அப்படிங்கிறத நடத்துறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு வார் நடத்தணும். ஈவன் ரஷ்யா உக்ரைன் வார் கூட இந்த ஒரு பேசிஸ்ல தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாடு சரண்டர் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த நாட்டினுடைய தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஒரு நாடு வீழ்த்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்னாலையும் அமெரிக்கானாலையும் இந்த லேண்ட் பேஸ்டு வார்ஃபேர் அப்படிங்கிறத ஈரானுக்கு எதிராக நடத்த முடியாது. இஸ்ரேலினுடைய படைகள் ஈரானுக்குள்ள போயிட்டு ஒரு தாக்குதலை காசா மாதிரி ஒரு வாரம் நடத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே ஒரு வேளை அமெரிக்காவோட உதவியோட சேர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ள போயிடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, ஈரானுக்கு எதிராக அங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. காரணம் ஈரானினுடைய ஜியாகிரபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈரானுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஈரானில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்கானிஸ்தானில் போய் அமெரிக்கா மாட்டிக்கிச்சு, ஏன்டா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஃபீல் பண்ணி கடைசியில் ஜெயிக்க முடியாமல் வெளியேறுச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தாங்க ஈரான்லேயுமே உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு கிளியரான விக்டரி அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சண்டை அப்படிங்கிறது பல வருடங்கள் கூட வந்து நீடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல வருஷத்துக்கு ஈரான் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. காரணம் அங்கே வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த உலகத்தினுடைய எண்ணெய் வணிகமே அந்த ஒரு குறுகலான கடல் பாதையை நம்பி தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி 2 நாடுகள் லேண்ட் பேஸ்டு ஒரு வாரம் நடத்துறதுக்காக ஈரானுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், உடனடியாக ஈரான் அரசாங்கம் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறத சோக் பண்ணிடுவாங்க. இந்த பகுதியிலிருந்து எந்த எண்ணெயும் வெளியே போக முடியாது, எந்த கப்பல் உள்ளேயும் வரவும் முடியாது. அந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உலக நாடுகளே பூரா அந்த ஒரு பெயின் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உலக நாடுகள் மத்தியில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாகும், வேணாம்ப்பா இந்த போரை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லேண்ட் பேஸ்டு வார்ஃபேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ 2வது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியல் வார்ஃபேரை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே உள்நாட்டுக்குள்ள கிளர்ச்சியை கிளப்பி விடுறது. ஸோ யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே பயங்கரமான குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஈரான் மக்களும் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை பண்ணாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சிகள் கவிழும் இல்லையா. ஸோ சதாம் ஹுசைன் சிக்கினது எப்படி, உள்நாட்டு மக்களே மிகப்பெரிய அளவுக்கு சதாம் ஹுசைனுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறத நடத்தினாங்க. ஸோ அதன் விளைவாக அவர் வீழ்த்தப்பட்டார். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியின் மூலமாக ஆட்சியை கவிழ்க்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. பட் ஒரு போர் நடக்கும் பொழுது ஆல்ரெடி ஈரான் மேலே பல பொருளாதார தடைகள் இருக்குது. அப்படிங்கும்போது இனிமேல் ஈரான்லேருந்து கொஞ்சம் ஆயில் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக வெளியே போயிட்டு இருந்துச்சு, அதுவும் போகாது, ஈரானுக்கு வருமானமே இருக்காது, உள்நாட்டு மக்கள் சிரமப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளர்ச்சிக்கு பதிலாக சிரியா மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினச்ச மாதிரி வந்து போகாது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரானை வந்து இருக்குனாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை சோக் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையுமே யூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளும் நடக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு 3வது வழி ஒன்று இருக்குதுங்க. ஸோ மோஸ்ட்லி இஸ்ரேல் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் அரசாங்கம் ஆல்ரெடி ஹமாஸ்க்கு எதிராகவும் சரி ஹெசபுல்லாவுக்கு எதிராகவும் சரி இந்த ஒரு விஷயத்தை தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹெசபுல்லா தான் இந்த இஸ்ரேலினுடைய டாக்டிக்ஸில் பெரிய அளவுக்கு பலியானது அப்படின்னே சொல்லி ஆகணுங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகேபிடேஷன் ஸ்ட்ரைக். அதாவது ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுறது. ஸோ அப்படி ஒன்ஸ் இந்த டாப் லீடர்ஷிப் அப்படிங்கிறது அங்கே இல்லைன்னா அடுத்தது புதுசாக அந்த பதவிக்கு வரக்கூடியவங்க ஓகே இவங்களே அடிச்சிட்டாங்க நம்மளையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, நம்ம கொஞ்சம் அடங்கி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அடங்கி வந்து வருவாங்க, இஸ்ரேலுக்கு சாதகமாக அவங்க மாறிடுவாங்க. அப்படின்றது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஒரு ஜெனரல் தாட். ஸோ ஹெசபுல்லாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்குது, ஹமாஸ்க்கு எதிராகவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணணும், ஹமாஸ் இயக்கத்தினர் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாங்க ஹெசபுல்லாவை விடவே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் இயக்க தலைவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இஸ்ரேலுக்கு கிடச்சிடலங்க. இஸ்ரேல் அரசாங்கம் காசாவை அப்படியே சல்லடையாக சலிச்சு எடுத்த பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் ஹமாஸினுடைய தலைவர்களே அவங்களால பிடிக்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சேஃபாக வந்திருந்தாங்க. ஆனால் ஹெசபுல்லா கோட்டை விட்டது இந்த சேஃப்டி விஷயத்தில் தாங்க. ஒரே நாள் நைட்டு மொத்த ஹெசபுல்லா கமாண்ட் ஸ்ட்ரக்சரும் காலி. ஹெசபுல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியல அப்படின்ற லெவலுக்கு ரொம்பவே வந்து அடங்கி போயிட்டாங்க.
ஸோ ஆனால் இன்னொரு பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுமே என்னதான் இஸ்ரேல் ஸ்ட்ரைக் பண்ணாலும் இஸ்ரேலினுடைய கண்களில் மண்ணை தூவிட்டு அவங்களுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சரை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் கிட்ட இருந்தும் ஹவுதிகள் கிட்ட இருந்தும் இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கணும் தாங்க சொல்லி ஆகணும். காரணம், ஈரானோட கமாண்ட் ஸ்ட்ரக்சரை கிட்டத்தட்ட இஸ்ரேல் காலி பண்ணிடுச்சு. இன்னும் காமினி தான் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர். அவரையும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரான் வீழ்த்தப்பட்டதற்கு சமம்ங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இந்த ஒரு ஆப்ஷனை தான் பெரிய அளவுக்கு சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா டிகாபிட்டேஷன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஈரான்குள்ளேயும் பண்ணியும் பார்த்துருக்குறாங்க. ஸோ காமினி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான தேடுதல் வேட்டை தான் இப்போ பெரிய அளவுக்கு நடக்கும். ஆனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காமினி எங்கே இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஒரு ஈஸி டார்கெட் தான் நினச்சாங்கனால எலிமினேட் பண்ண முடியும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம் அப்படின்னா தாங்க தெரியும். ஸோ அப்போ ஈரானுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானுக்கும் பல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் அரசாங்கத்தால் ஈரானினுடைய சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி காமினி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.